சரிகமபா சீனியர் சீசன் 4ஓட டெடிகேஷன் ரவுண்ட்ல நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த விஜயலோஷனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? எப்படியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நடந்து முடிந்த 2 சுற்றுகள்ல வந்துட்டு நம்முடைய விஜயலோஷன் மற்றும் இந்திரஜித் இவங்களோட ப்ரோமோ வந்துட்டு வெளியாகாமலே இருந்தது. இதனால வந்துட்டு ரசிகர்கள் வந்து ரொம்பவே சோகத்துல இருந்தாங்க. நம்மளுடைய விஜயலோஷனோட ப்ரோமோவ காணலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்துட்டு அவர் எப்படி பாடி அசத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நம்மளோட விஜயலோஷன் டெடிகேஷன் ரவுண்டுக்கு வந்துட்டு அவங்களுடைய அம்மாவுக்கு தான் வந்து டெடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தா, "உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாய்" என்ற சாங் தான் அவ்வளவு அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இவர் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்மளுடைய விபி சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, இந்த சீசன்ல நீ பாடி இருக்கக்கூடிய எல்லா பாடல்கள்லயுமே வந்துட்டு இந்த ஒரு பாடல் தான் பெஸ்ட் என்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு சூப்பரா பாடியிருக்கிறன்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பாரு. குறிப்பா வந்து இந்த சரணத்துல சாமி தவித்தான் தாயை படைத்தான் என்று வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு லைன்ல இந்த சரிகமபா செட் முழுக்களும் ஆஹா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூப்பரா இந்த ஒரு பாடலை பாடியிருக்கிறார். இந்த பாடலை எடுத்து பெர்ஃபார்ம் பண்றதுன்றது வந்து அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல. ஆனா சூப்பரா இந்த ஒரு பாடலை வந்துட்டு அவ்வளவு அட்டகாசமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறன்ற ஒரு விஷயத்த சொல்லி ரொம்பவே பாராட்டியிருப்பாரு நம்மளுடைய விஜயலோஷனை விபி சார் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே பாராட்டியிருப்பாங்க. நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே அள்ளி வழங்கியிருப்பாங்க. இந்த ஒரு பாடலுக்கு வந்துட்டு நம்மளுடைய விஜயலோஷனுக்கு கோல்டன் ஷவருமே கிடைக்குது. இதை பார்க்கும்போது ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா விஜயலோஷன் மற்றும் இந்திரஜித்தோட ப்ரோமோ எல்லாம் பார்க்காம எல்லாருமே வந்துட்டு எப்படா இது பார்க்கலாம் என்ற மாதிரி ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு அட்டகாசமான மூமெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இந்த ஒரு தருணத்துல நம்மளுடைய விஜயலோஷன் வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயத்தையுமே சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பாடலை வந்து அவரு அம்மாவுக்காக டெடிகேட் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவங்களோட அம்மா வந்துட்டு எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து எல்லாரோடையுமே பகிர்ந்திருப்பாரு. அப்படி என்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க அவங்களோட அம்மா அப்படின்னு சொன்னா, விஜயலோஷன் வந்துட்டு இப்ப ஏதாவது ஒரு போட்டிக்கு போயிட்டு செகண்டோ தேர்டோ ஃபர்ஸ்டோ அடிச்சாலுமே கூட ஓகே அது உன்னோட டேலண்ட்டுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கமா இருக்கட்டும். என்னதான் நீ வந்துட்டு ரொம்பவே உயரத்துக்கு போனாலும் தலக்கணம்ன்றது வந்து எப்பயுமே இருக்கக்கூடாது. நீ எந்த அளவுக்கு பணிவா இருக்கிறியோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு உன்னுடைய வெற்றி வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீ எவ்வளவுக்கு பணிவா இருக்கிறியோ அந்த அளவுக்கு தெய்வம் வந்து உனக்கு எப்பயுமே வந்துட்டு துணையா இருக்கும் என்ற ஒரு விஷயத்த அவங்களோட அம்மா எப்பயுமே அவருக்கு சொல்லுவாங்க என்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளுடைய அர்ச்சனா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எப்பயுமே வந்துட்டு அப்படிதான் இருக்கீங்க. நாங்க உங்களோட பழகி இருக்கோம். நீங்க எப்பயுமே வந்துட்டு உங்களுடைய அம்மா சொல்ற மாதிரி தான் இருக்கீங்கன்றதையுமே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு மெசேஜ் வந்துட்டு ரொம்பவே சூப்பரான மெசேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவு உயரத்துக்கு நம்ம போனாலும் தலைக்கணம்ன்றது வந்து நம்மளுடைய தலையில ஏறிடும் அப்படின்னு சொன்னா அண்டையில இருந்து நமக்கு அழிவு தான் அப்படின்னு சொல்லலாம். அதனால எவ்வளவு உயரம் போனாலும் பணிவோட இருக்கிறது தான் வந்துட்டு எப்பயுமே சிறந்தது என்ற ஒரு அழகான ஒரு மெசேஜ் வந்துட்டு நம்மளோட விஜயலோஷன் சொல்லியிருப்பாரு. இவரோட டெடிகேஷன் ரவுண்ட்ல வந்துட்டு இவர் கொடுத்திருக்கக்கூடிய அட்டகாசமான இந்த பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரு விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.